தீபக் சகார் வர்சஸ் தோனி. நம்ம தீபக் சகார் வந்து நம்ம சென்னை டீமில் இருந்த வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூட் பியாக தான் வந்து தெரிஞ்சப்பல பார்க்குறதுக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தோனிக்கிட்ட இவன் வந்து நின்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம தீபக் சகாரை வந்து சென்னை டீம் வந்து கழட்டி விட்டதுனால அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய எம்ஐ டீமில் போயிட்டு வந்து சேர்ந்துட்டார். நேற்று ஒரு விக்கெட் எடுக்கும்போது அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்து பார்க்கணும்ல, ஏதோ பல நாள் இவனை அடித்து மூஞ்ச உடைச்சே ஆகணுண்டா அப்படின்ற கானில் பாங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விக்கெட்லாம் எடுக்கும்போது தீபக் சகாருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. ஒருவேளை என்னை எடுக்காமல் விட்டீங்கல்ல, உங்கள் டீம் ஆள் தானே வந்து எடுக்கலை, உங்கள் டீமோட ஓனர் தானே எடுக்கலை, அதுக்கு உங்களை தான்டா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகார் அவர்கள் வந்து அவர் வந்து ஆக்ரோஷமாக பவுலிங் போட்ட மாதிரி விக்கெட் எடுத்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெஷனாக இருந்தால் அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, இந்த மனுஷன் இந்த அளவுக்கு வந்து அக்ரெஷனாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தோனி வந்தார் அப்படின்னா இவருடைய ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும், இதை வந்து பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்த்துருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக ஓவரில் பார்த்தீங்கன்னா இவர் ஜட் ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டு வந்து வெளியில் போயிட்டார். அவுட் ஆகிட்டு வெளியில் போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் வந்து பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு ஒழிக்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து வராரு. ஸோ அப்படி வந்து வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் சகார் நின்றுக்கிட்டு வந்து வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னாடி இது என் வந்துட்டானடி அப்படின்ற மாதிரி இந்த நம்ம கிராமப்புறங்களில் வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்களை பார்த்தா வந்து பேசுவாங்களே, என்னடி இது அப்படின்னு பேசுவாங்களே, அந்த மாதிரி நம்ம தோனி அவர்கள் வந்து வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து இத்தரா பிளேயரு வந்துட்டாரா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிண்டில் அடிச்ச மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொன்னார்னு வந்து எனக்கு வந்து தெரியல, ஆனால் அவருடைய அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படி தான் இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ இருக்கும்போது மேட்செல்லாம் வந்து முடியுது, நம்ம சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறாங்க. தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு நோ ரன்ஸு, பட் வந்து நம்ம தான் வந்து வெற்றியும் வந்து பெறுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கள்ல, வெல் விஷ் பண்ணுவாங்களா. ஸோ அப்படி வந்து வெல் விஷ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம தோனி வந்து தீபக் சகார் அவர்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பேட்டை தூக்கி வந்து அடிக்க போனார். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்மைலிங்காக தான் இருந்தது. நம்மளுக்கே வந்து ஆஹா என்ன ஒரு பாண்டிங், என்ன ஒரு நட்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த 2 விஷயங்கள் நடந்துச்சு, இதை வந்து பார்க்கும்போது 2023 நம்ம தீபக் சகாருக்கும் தோனிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னது ஒரு க்யூட் மூமெண்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி அப்போது வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஜட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து 6 ஓ 4 வந்து அடித்து நம்மளுக்கு வந்து கப்புலாம் வந்து வாங்கி கொடுப்பாரு. ஸோ அப்படி வந்து வாங்கி கொடுக்கும்போது அந்த இடத்துல தோனி பார்த்தீங்கன்னா தீபக் சகார்கிட்ட வந்து சண்டை போட்டுப்பார். தீபக் சகார் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் போட சொல்லி வந்து நம்ம தோனிக்கிட்ட வந்து கேட்பாப்பில். அப்படி வந்து கேட்கும்போது தோனி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னடி அழகாக வந்து பாடுறா, அதை இப்படி பிடிச்சிருக்கிறான்டா, அந்த பாலை கூட வந்து ஒழுங்காக பிடிக்கல, உனக்கு எதுக்கு நான் ஆட்டோகிராஃப் போடணும், ஆட்டோகிராஃப்லாம் போட முடியாத போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார். ஸோ அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பகிரப்படுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு, அந்த ஒரு ரிலேஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல, ஒரு மாமா மச்சான் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இவங்க 2 பேருடைய அந்த ரிலேஷனை பார்த்தா என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. நன்றிகள்.